இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவது, செம்மையாக அமல் செய்வது நியாயமா இல்லையா? இன்றைய நிலைமை, இன்றைய சீரமைப்பு தொடர்ந்து 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வது நியாயமா இல்லையா? மக்கள் தான் சொல்லணும். மக்கள் வாக்கு மூலமாக சொல்லணும், அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக சொல்லணும். இதுல ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பிரிச்சிடலாம். பாரதிய ஜனதா கட்சி மோடி சொல்வதெல்லாம் ஆதரிக்குது, நாம எதிர்க்கிறோம். இந்த நடுநிலையாக இருக்கிறாங்களே, நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்கள தான் நம்ப முடியாது. ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர மாட்டோங்கிறாங்க, அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியில வந்தா ஒண்ணுமே பேசலையே. நாங்க ஒண்ணுமே பேசலன்னா எதுக்கு போனீங்க? அல்வா சாப்பிடுறதுக்கா? ஒண்ணுமே பேசலைன்னா 3/4 மணி நேரம் எதுக்கு இருக்கீங்க? என்ன பேசுறீங்கன்னா ஒண்ணுமே பேசலையே. தமிழ்நாட்டின் குறைகளை சொன்னோம். தமிழ்நாட்டின் குறைகளை சென்னையிலிருந்து தபால் போட்டா அவர் படிக்க மாட்டாரா? தொலைபேசியில பேசினா பேச மாட்டாரா? எதற்காக 4-5 தலைவர்கள் போய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை பேசணும்? ஆக மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும். இன்று முதல் அடுத்த மே மாதம் வரை அடுத்த 13 மாதங்கள் விழிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டும். நம்முடைய தனித்தத்துவம், தமிழ், ஆங்கிலம் இவற்றுக்கெல்லாம் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதிநிதித்துவத்துக்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மிகுந்த விழிப்போடு, மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து காங்கிரஸ் கட்சி இதற்காக குரல் கொடுக்கிறது. மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் உரத்த குரல் கொடுக்கிறது, அவர்களை பாராட்டுகிறேன். முதலமைச்சர் உரத்த குரல் கொடுக்கிறார், அவரை பாராட்டுகிறேன். அதை போல காங்கிரஸ் கட்சி உரத்த குரலிலே சொல்கிறது, இருமொழி திட்டம் போதும். யாராவது படிக்கணும்னா ஹிந்தி படிக்கட்டும், வேண்டாங்களே. தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு ஒன்று இருக்கு. ஆண்டுக்கு அதுக்கு தலைமையகமே சென்னை தான். சென்னையில தான் அதுக்கு தலைமை அலுவலகம். லட்சக்கணக்கான மாணவர்கள் தனியாக படிக்கிறாங்க, படிக்கட்டும், யார் வேண்டாங்களே. ஆனால் அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை. அரசனுடைய கொள்கை தமிழக மக்களுடைய கொள்கை சீரமைப்பை செய்யக்கூடாது. இதற்கு இந்த 2 கத்திகள் நம்முடைய தலைக்கு மேலே கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக, விழிப்போடு, எச்சரிக்கையாக, உஷாராக தமிழக மக்கள் இருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி இதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.